ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த இந்த வகுப்பறையில நம்ம எல்லாருமே நினைக்கிறோம், எல்லாருமே ஆசைப்படுறோம். யாருமே எனக்கு வெற்றி வேண்டாம், நான் சாதிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை. ஆமாவா இல்லையா? கண்டிப்பா. அப்படி நம்ம எல்லாருமே வெற்றி பெற நினைக்கிறோம். ஆனா அதை அடைய முடிகிறதா? அதை எட்ட முடிகிறதா? எல்லாருமே ஜெயிக்க முடிகிறதா? இல்ல. அதுதான் வருத்தத்துக்குரிய செய்தியா இருக்கு. ஏன், எதனால? எல்லாருமே ஆசைப்படுறோம். ஏன்? எல்லாருமே திறமை இருக்கு, எல்லாருமே ஆற்றல் இருக்கு, எல்லாருமே அறிவு இருக்கு. ஆனா நம்மளால எட்ட முடியல. என்ன காரணம்? அப்பதான் ஒரு சந்தேகம் வருது. அப்பனா வெற்றி பெறக்கூடியவர்கள், சாதித்தவர்கள் எல்லாம் இயல்பாக பிறந்தவர்களா? கடவுளால படைக்கப்பட்டவர்களா? நோ, இல்ல. இல்லையா? அப்படின்னா இப்ப எங்கேயோ ஒரு இடத்துல டாக்டர் குழந்தை பிறந்திருக்கு, ஐபிஎஸ் குழந்தை பிறந்திருக்கு, இந்த அவங்களுக்கு ஐஏஎஸ் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? அப்படின்னா இயற்கையிலேயே இயல்புலேயே யாரும் பிறப்பது இல்லை. அப்ப எல்லாருக்கும் எல்லா திறனும் இருக்கிறது. ஆனால் நாம் எதை அதிகமாக புழங்குகிறோம்? ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் அவன் நல்லா பேசக்கூடியவன், நல்லா பேசுவாரு, கவிதையெல்லாம் எழுதுவாரு. உங்களை மாதிரி படிக்கின்ற வயசுல கவிதையெல்லாம் எழுதினாரு. அப்புறம் கவிதை எழுதி பார்த்துட்டு உடனே அவர் சிந்திக்கிறார். உங்களை மாதிரி மாணவன் தான். கவிதை எழுதி முடிச்சுட்டு அவர் 10th மேல +1 +2 படிக்கும் போது, ஏன் இந்த கவிதையை இப்படியே நம்ம எழுதினோம்னா மக்களுக்கு போய் சேராது, அப்ப பொதுமக்கள் எல்லாருக்கும் போய் சேரணும்னா என்ன பண்ணணும்? பாட்டாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கவிதையை பாடலாக மாற்றி பாட்டாக கொடுக்கிறார். ஒரு பாடகராக வலம் வருகிறார். ஒரு 4 வருஷம். அதுக்கு மேல அவர் மேற்படிப்பு படிக்க போறாங்க. மேற்படிப்பு படிக்கின்ற பொழுது அங்க பாத்தீங்கன்னா அவருக்கு திரைப்பட வாய்ப்புக்காகவும், தொலைக்காட்சி வாய்ப்புக்காகவும், வானொலியில நிகழ்ச்சி படைப்பவர்களாகவும் இப்படியெல்லாம் வலம் வருகிறார். நிறைய அதுக்கான வாய்ப்புகளை தேடி செல்கிறார், நேரத்தை செலவிடுகிறார். இதுல என்ன ஒரு இதுன்னா, சின்ன வயசுல அவர் ஒரு 6-7 வயசுல பக்கத்து வீட்டு பசங்களை கூட்டு வச்சு பள்ளிக்கூடம் நடத்தி விளையாடுறது, நாடகம் நடிச்சு விளையாடுறது, சினிமா படம் ஓட்டி விளையாடுறது, இது மாதிரி எல்லாம் அவருக்குள்ள ஒரு ஆசை உள்ளுக்குள்ள அடங்கி கிடக்கிறது. நான் சொல்றது உங்களை மாதிரி ஒரு சிறுவனை சொல்றேன். அவருக்கு என்னென்ன பாருங்க, வீட்டுல விளையாடுகின்ற விளையாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டிப்புள்ளி விளையாடுவாரு, ஓடி பிடிச்சி விளையாடுவாரு, வாலிபால் விளையாடுவாரு, கபடி விளையாடுவாரு, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இதுக்கு மேற்பட்டு பள்ளிக்கூடம் வச்சு விளையாடுவாரு, நாடகம் நடிச்சு விளையாடுவார். கொட்டாயில போய் பக்கத்து வீட்டு பசங்கள்லாம் வச்சுக்கிட்டு நாடகம் நடிக்கிறது, அப்புறம் திரைச்சீலையில பிலிம் வச்சு படம் ஓட்டி விளையாடுறது. இப்படி எல்லாம் பல்வேறு திறன்கள், ஆசைகள், அந்த ஆற்றல்கள் எல்லாமே அவருக்குள்ள இருக்குது. அப்புறம் மேல கவிதை எழுதுறாரு, பாட்டு கச்சேரி வைக்கிறாரு, நாடகம் நடிக்கிறாரு. அப்புறம் பார்த்தா ஒரு நிலையில திரைப்படம் நடிக்கிறாரு, தொலைக்காட்சியில நிகழ்ச்சி படைக்கிறாரு, வானொலியில நிகழ்ச்சி படைக்கிறாரு. இப்படி எல்லாம் சுத்தி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி எல்லாம் வருதுன்னு பாருங்க, எப்படி எல்லாம் பரிணமிக்கப்படுகிறது பாருங்க. நாம ஒண்ணு நினைக்கிறோம், இங்க ஒண்ணு நினைக்கிறோம், அங்க ஒண்ணு நினைக்கிறோம், அது ஒண்ணு நினைக்கிறோம், இது ஒண்ணு நினைக்கிறோம். ஆனா கடைசியில நம்ம எதுவாக ஆகிறோம்னா, எதை அதிகமாக நாம் அசை போடுகிறோமோ, எதை அதிகமாக நாம் புழங்குகிறோமோ, எதில் அதிகமாக நமக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறதோ அதுவாக தான் நாம் வருகிறோம். அப்படிங்கிறது ஒரே ஒரு உதாரணம். நானே இப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்னதெல்லாம் நான் என்னுடைய 6-7 வயசுல வீட்டுல பக்கத்து வீட்டு பிள்ளைங்களை கூட்டு வச்சு பள்ளிக்கூடம் நடத்தி விளையாண்டேன், அப்புறம் நாடகம் நடிச்சு விளையாண்டேன், அப்புறம் திரைப்படம் ஓட்டி விளையாண்டேன், அப்புறம் அடுத்த லெவல்ல கவிதை எழுதினேன், பாட்டு கச்சேரி வச்சேன், நாடகம் நடிச்சேன், இப்படி எல்லாம் வளர்ந்து வந்தேன். ஆனா ஒரு இடத்துல எனக்கு ஆசிரியர் பணி தான் எனக்கு கிடைச்சது. இதுல எல்லாம் எனக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்க பெறவில்லை. ஆனால் நான் நன்றாக நடிப்பேன், நன்றாக எழுதுவேன், நன்றாக பாடுவேன், இல்லையா, நன்றாக நிகழ்ச்சி படைப்பேன். இது எல்லாத்திலையுமே எனக்கு வாய்ப்புகள் அரிதாக மட்டுமே கிடைத்தது. அரிதாக, ரொம்ப 1-2 அப்படிதான் இருந்தது. ஆனால் நான் எப்படி இன்னைக்கு ஒரு பள்ளியை நிர்வகித்து இன்னைக்கு ஒரு 700 பிள்ளைங்க 600 பிள்ளைங்க இன்னைக்கு படிக்க வச்சு ஒரு பாப்புலர் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தை நம்ம இன்னைக்கு இந்தியாவிலேயே தலை சிறந்த சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஒன்றாக நாம் சீதாராம் பன்னாட்டு பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறோம்னா அது காரணம் இவ்வளவு ஆற்றலும் அறிவும் ஒருங்கே பெற்ற நான்
எனக்கு வாத்தியார் வேலை தான் கிடைச்சது சென்னையில. இதெல்லாம் முடிச்சுட்டு எப்ப எம்ஏ எம்ஃபில் எல்லாம் முடிச்சுட்டு வாத்தியாரா ஆயிட்டேன். அப்ப அங்க வந்து பள்ளிக்கூடத்துல நான் வந்து ஒரு பிஜிடி, ஒரு +1 +2 மாணவர்களுக்கு தமிழ் கற்பிக்கிற பணி அது போயிட்டு இருக்கு. சைட்லயே என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், வானொலியில நிகழ்ச்சி படைக்கிறேன், சென்னை வானொலி தொலைக்காட்சியில நிகழ்ச்சி படைக்கிறேன், பத்திரிகையில எழுதுறேன். அப்ப எனக்கு எதுல நான் நிக்க போறேன், எதுல நான் நிலைக்க போறேங்கிறது எனக்கு தெரியல. நான் தான் உனக்கு சொல்றேன், நீனும் உனக்கும் நிறைய ஆசை இருக்கும் இல்லையா? இப்ப நீ வந்து கிரிக்கெட் விளையாடுவ, கபடி விளையாடுவ இல்லையா, நல்ல கவிதையும் எழுதுவ, நல்ல வரைபடம் வரைவ, நல்ல டான்ஸும் ஆடுவ இருக்கலாம். அப்ப எது நம்மளுக்கு இப்ப சச்சின் தெண்டுல்கர் வந்து தன்னுடைய 15-18 வயசுக்குள்ள தனக்கு இதுதான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு, இன்னைக்கு உலக புகழ் பெற்றாரு இல்லையா? அதே மாதிரி நம்ம கோகேட் இப்ப சமீபத்துல உலக சாம்பியன், எனக்கு செஸ் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. அதுக்கு ஒரு சில நேரம் எடுக்கும், அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். அப்ப அது வரைக்கும் நம்மளே நம்ம உரசி பார்த்து கொண்டே இருக்கணும். அதற்கான வாய்ப்புகளை நாம் தேடி செல்ல வேண்டும். அந்த வாய்ப்புகள் தான் நம்மை வளர்க்கிறது, நம்மளை வார்த்தெடுக்கிறது. அந்த வாய்ப்பு எதுங்கிறத கண்டுபிடிக்கிறதா உன்னுடைய வெற்றி. அப்ப நான் இத்தனையில சுத்தி ரவுண்ட் அடிச்சு கடைசியில எது எனக்கு இதுதான்டா உனக்கு அப்படின்னு எது எனக்கு தீர்மானிக்கப்பட்டது, ஆசிரியர் பணிதான். நான் நடிச்சேன், எழுதினேன், பாடினேன், நிகழ்ச்சி படைத்தேன், இவ்வளவு பண்ணி ஆனா எனக்கு இதுதான் அப்படிங்கிறத நான் பிடிச்சான் பாரு, அதுதான் என்னுடைய வெற்றி பயணம். அதுக்கு பிறகுதான் நம்ம சிங்கப்பூர் வாய்ப்பு, சிங்கப்பூர்ல 15 வருஷம் ஆசிரியர் பணி, இதுல எல்லாம் வந்ததுதான் இந்த கனவு. ஓகே, நாம் ஒரு பள்ளிக்கூடம் பண்ணணும், அது உலக தரத்துல பண்ணணும், ஒரு ரோல் மாடலா பண்ணணும், ஒரு சிங்கப்பூர் ஸ்டைல்ல வேர்ல்டு வைட்ல அந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தை நம்ம ஊர்ல நம்ம மண்ணுல விதைக்கணும், அதை விருட்சமாக்கணும், நம்முடைய கிராமத்து விவசாய குடும்பத்துல பிறந்த பிள்ளைகளை உலக தரத்துல உயர்த்தி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுதான் வெற்றியின் ரகசியம். என்ன சொல்ல வரேன், உனக்கு ஏதோ பிடிக்கும், அது பிடிக்கும், சிலம்பம் பிடிக்கும், கபடி பிடிக்கும், படிப்பு பிடிக்கும், வரைபடம் பிடிக்கும். ஆனா எதுல நம்ம சிறந்து விளங்க போறோம் அது உனக்கு தான் தெரியும். எதை நீ செய்கின்ற போது உனக்கு பசி எடுக்கவில்லையோ, எதை நீ செய்கின்ற போது உனக்கு தூக்கம் வரவில்லையோ, எதை நீ செய்கின்ற போது உனக்கு அசதி இல்லையோ, டயர்னஸ் இல்லையோ, சோர்வு இல்லையோ, அதுதான் ஒன்னது. புடிச்சுக்கோ, உனக்கு நான் சொல்லிட்டேன். இப்ப the secret of success, how you been find out the way I just show you. You understand? புரிஞ்சுதா நான் சொன்னது? அப்ப உனக்குள்ள இருக்கின்ற ஆற்றல் நிறைய விஷயங்கள்ல திறமை இருக்கும். அதுல எது விஞ்சி நிற்கிறது, அதுல எது நம்மளை தூக்கிட்டு போப்பது எது, அதுதான் சொன்னேன். அதை நீ செய்கின்ற போது உனக்கு தூக்கம் வராது, பசிக்காது, டயர்னஸ் ஆகாது. தாமஸ் ஆல்வா எடிசன் அவருக்கு ரொம்ப பிடித்தது ஆராய்ச்சி. அவர் அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அவருக்கு பசி அறிந்ததில்லை, தூக்கம் அறிந்ததில்லை. ஏன், தன்னுடைய கல்யாணம் பண்ணிக்கிற போற பெண்ணு வந்து மன மேடையில, அங்க கல்யாண மேடையில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உறவுகள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கடா மாப்பிள்ளை மாப்பிள்ளைய தேடுறாங்க. இங்க மாப்பிள்ளைய காணும், ஐயோ மாப்பிள்ளைய காணும். திடீர்னு ஒருத்தருக்கு நினைப்பு வந்திருக்கு, சரி ஆகா அங்க போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா எடிசன் எங்க நிற்கிறாரு, ஆய்வகத்துக்குள்ள ஆராய்ச்சியில இருந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு திருமண நாளே மறந்து போச்சு. அப்ப எந்த அளவுக்கு அவர் வந்து ஈடுபாட்டோட அந்த வேலையில இறங்கியிருப்பார் பாரு. அந்த அளவுக்கு உனக்கு எது ரொம்ப ஈடுபாட்டோட செய்யறியோ, எதுல உனக்கு அதுல அந்த அளவுக்கு உனக்கு பிடிச்சிருக்குதோ, அதை விரும்புறாயோ, அதை அசை போடுகிறாயோ அனுதினமோ, அதுவாகவே நீ ஆகி விடுவா என்பது ஜேம்ஸ் ஆலன் என்று சொல்லக்கூடிய உலகளாவிய ஒரு பெரிய தத்துவ மேதை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? எதை நீ அனுதினமும் அசை போட்டு கொண்டிருக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகி விடுவாய். ஆக பள்ளி சிறுவர்களே, மாணவர்களே, உங்களுக்கு நான் சொல்வது, ஏதோ எப்பொழுதோ யோசிச்சுட்டு அப்படியே விட்டு போறதில்லை வெற்றிக்கான பயணம். அது அடிக்கடி oftenly you been think about, definitely you will get it. ஏன்னா இந்த உலகமானது, இந்த பிரபஞ்சமானது
அறிவியல் சொல்கிறேன். இந்த பிரபஞ்சம் என்ன, இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸ்பேஸ் அது என்ன எதுக்காக இருக்குது தெரியுமா? இந்த பூலோகத்தை சுத்தி மனிதன் எதை உறுதியாக, உண்மையாக, திண்ணமாக எதை எண்ணுகிறானோ அதற்கு உண்டான சாத்திய கூறுகளை கொண்டு வந்து கொடுப்பதுதான் அதனுடைய வேலை. நம்முடைய பிரெயின் எப்படிப்பட்டது தெரியுமா? காந்தத்தை போன்றதான். நம்முடைய பிரெயின், நம்ம மூளை எப்படிப்பட்டது? காந்தத்தை, என்னது, மேக்னெட். சோ இது என்ன பண்ணும்? உனக்கு என்ன வேணும்னு நீ அனுதினமும் யோசிச்சு கொண்டே இருக்கிறியோ அதை கொண்டு வந்து உன்னைகிட்டே கொண்டு வந்து சேர்த்துடும். இப்ப நான் இப்படி ஆகணும் அப்படின்னா அதை நீ உன்னுடைய உன்னுடைய விசுவலைஸ் பண்ணணும். நீ எவ்ரிடே விசுவலைஸ்னா என்ன? மன வரைபடம். அப்படி நீ அதை அனுதினமும் அசை போட்டு கொண்டே இருந்தீன்னா அதை நோக்கி நீ போயிட்டே இருப்ப. அது தொடர்பான வேலைகள்ல அதுக்கு என்ன பண்ணணும் நீ? அப்ப அதுக்கு உண்டான எஃபர்ட்டை படிப்புல நீ போடுவேன். இப்ப ஐஏஎஸ் ஆகணும்னா நீ பாட்டுக்கு சும்மா கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் விளையாட்டுல எப்ப பார்த்தாலும் கதை பேசிக்கிட்டு இருந்தா ஆயிருவியா? ஐஏஎஸ் ஆயிருவியா? அப்ப அதுக்கு எவ்வளவு படிக்கணும்? அப்ப நீ உனக்கு இதுதான் உன்னுடைய எய்ம் அப்படின்னு உனக்கு உறுதியாகி விட்டால் அப்ப நீ அதை நோக்கி நீ செயல்பட ஆரம்பிச்சிருவ. நீ உன்னுடைய நேரத்தை வீணடிக்க மாட்ட. ஏன்னா உன்னுடைய எண்ணம் திண்ணியதாக இருந்தால் நீ எண்ணிய வாங்கு அப்படியே நீ அதை பெற முடியும். அதற்கு தான் இந்த ஸ்பேஸ், இந்த பிரபஞ்சம் தயாராக இருக்கிறதா. அப்ப நீ அதை பயன்படுத்தி கொள்கிறாயா இல்லையா? அதுதான். சோ நீ உனக்காக ரெடியா இருக்கு, உனக்கு உதவுறதுக்கு இந்த உலகமே தயாரா இருக்கு. நீ ரெடியா? அவங்க ரெடி. இப்ப நீ ரெடியா இல்லையா? அதான் என்னுடைய கேள்வி. நன்றி.